பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து இவ்வளோ வேலை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எல்லாமே அது என்னென்னா அது வந்து எலவும் பிசினு, இது வந்து குக்குள், இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். அடிச்சு எங்கள் கையெல்லாம் புண்ணாகி போச்சு. 6 பேரோட இது வந்து வெள்ளி மோதிரம் ஃபுல்லாக கீழே ஆயிடுச்சு. அந்த இரும்பில் அடிச்சு இது வந்து வெள்ளை பொங்கலையும் இது பச்சை கற்பூரம். குருநாதர் சொன்ன அளவுப்படி எது எவ்வளோ அளவு போடணுன்றது எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது சூட்சம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ இதான் வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தந்த அளவு எவ்வளோ போடணுன்றதை சொல்லியிருக்காங்க. அதை போட்டுட்டு இதை 4த்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு கவர் நாங்கள் எடுத்துக்கிறோம். இதான் எது என்னென்ன அளவுன்றதுக்காக இந்த வீடியோலாம் பார்த்துலாம் நீங்கள் யாரும் கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. இது தேவைப்படுறவங்க தாயத்தில் அடிக்கிற பொருள் வேணுன்றவங்க நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இதை பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் எதுவும் பண்ண முடியாது, அது வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் உள்ளதை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பச்சை கற்பூரம் இருக்குது, அடுத்து வெள்ளை பொங்கலையும், சாரி இது வந்து குக்கல், அதுக்கப்புறமா எலவும் பிசின், எல்லாம் நாங்கள் சொன்ன அளவுப்படி வெயிட் போட்டு எடுத்து வச்சுட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கலாம் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது, அது வேஸ்ட் தான் ஆகும். எல்லாமே ஒரு கிலோ வாங்கணும். இது வந்து வெள்ளை பொங்கலியும். இது தேவைப்படுறவங்க இப்போ நாங்கள் தாயத்தெல்லாம் எங்ககிட்ட இருக்க இந்த தாயத்தில் அடைக்கிற பொருள் எங்ககிட்ட இல்லைன்றவங்க தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நாங்கள் இதை நிறையவே செஞ்சுருக்கிறோம். ஒரு கிலோன்னு பார்த்துக்கோம், மொத்தம் 4 கிலோ இருக்குது இதில். இப்போ இதில் போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். 4மே சம அளவு கலந்து இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இது வந்து வேலை செய்யும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துட்டோம், இதெல்லாம் இருக்கிறது. இப்போ இந்த பாத்திரத்தெலாம் வச்சுக்கணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இதில் போட்டு கலந்துட்டு இதில் போட்டு போகிறோம். இப்போ தெரிஞ்சுங்களா, டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குது. நாங்கள் இதை போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் போட்டுப்போம். இதுதான் விஷயம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். சம அளவுன்றது நம்ம வாங்கினது. இதுக்கப்புறம் எது எந்தெந்த அளவு போடணுன்றதை என் குருநாதர் சொன்னபடி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த இதில் வச்சுப்போம். வச்சதுக்கப்புறமா தாயத்தில் அதை எடுத்து அடைக்கணும். தாயத்தில் எப்பவுமே வந்து எம்டியான ஸ்பேஸ் வந்து இருக்கவே கூடாது. அந்த தாயத்தை வந்து முழுமையாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது வந்து வேலை செய்யும். நன்றி.